நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இவர் பேரு வெயின் இஸ்ரேல் மெக்மிலன். இவரு தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல அவர் வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை தொடர்ந்து வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டே வராரு. அவர் போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோல அவர் வீட்டில் இருக்கிற அந்த அமானுஷ்யமான விஷயம் எப்பெல்லாம் இவர் விசில் அடிக்கிறாரோ அப்பெல்லாம் அது தன்னோட இருப்பை காட்டும்னு சொல்லியிருந்தாரு. Once you do it once, you just keep going. Let me just here. So he doesn't like it when we whistle. Thanks. It doesn't. It thinks I'm a part of its mates, but I'm not. There's nothing in the bathroom. அவரு தன்னோட வீட்டோட டோரை அடிக்கடி யாரோ தட்டுற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் கேட்கும்னு போய் பார்த்தா பெரும்பாலும் அங்க யாருமே இருக்கிறது இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. Hello? Ever since our cat passed away, things have kind of been picking up. I'm not going back there. Hello? Who are you? Get the hell out of here. Jeez. Dude. அதே போல அவர் குடியிருக்கிற வீட்டில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை இறந்து போயிட்டதாகவும் இப்பவும் அந்த குழந்தையோட ஆன்மா அவர் வீட்டில் இருக்கிறதாகவும் அடிக்கடி அவரோட கண்ணில் படுதுன்னு சொல்லியிருந்தாரு. அவர் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோவில் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. So I don't know if you're going to see what I'm seeing, but this is on repeat. This happens over and over, and then the knocking happens. The knocking, there it is, and it just goes and goes until you tell it to stop. Can you stop, please? I mean, it's just right there. That's new. Okay. Whatever you are, you gotta go. Man, that's... Yeah, I don't like that. I don't like that at all. Goodbye. வீட்டுக்குள்ள ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு கேட்க அது என்னன்னு பார்க்கறதுக்காக போனப்போ பார்க்கறதுக்கு புகை மாதிரி இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் மெல்ல எழுந்து கிராஸ் பண்ணி போறதை பார்த்து அரண்டு போறாரு. இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் அவர் வீட்டில் தனியாக இருக்கும்போது திடீர்னு கிச்சன் லைட் ஃப்ளிக்கர் ஆகவே அது என்னன்னு பார்க்க போனப்போ அங்கே அவர் பார்த்த விஷயம் அவரை பயத்தில் உறைஞ்சி போக வச்சது. What is that? Who are you? I'm not gonna hurt you. Leave my lights alone. நீங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கருப்பு உருவம் உங்க கண்ணில் பட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ ஜோர்டான் நாட்டை சேர்ந்த கல்லறையில் நைட் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அவரோட ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணது. இதில் ஒரு நாள் மிட் நைட் அவர் மட்டும் தனியாக டியூட்டியில் இருக்கும்போது கல்லறையை சுற்றியும் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அப்போது அங்கே இருக்கிற ஒரு பில்டிங்குள்ளே இருந்து ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வரவே அது என்னன்னு பார்க்க போனப்போ தான் இந்த க்ரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது.
அங்கே இருக்கிற ஒரு விண்டோவோட கிளாஸை ஒரு சின்ன குழந்தையோட கை பலமாக தட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. நைட் டைமில் ஒரு குழந்தை எப்படி கல்லறைக்குள்ளே வந்ததுன்னு குழம்பி போகிற அவர் உடனே அந்த கை தெரிஞ்ச ரூமுக்குள்ளே போய் பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லை. இதனால் ரொம்பவே பயந்து போகிற அவர் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. ஜே.ராப்ங்கிற கேமிங் சேனல் நடத்திட்டு வர்ற இவர் பேரு ஜான் ராபின்சன். இவர் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸு கூட கேமிங் பத்தி வீடியோ காலில் டிஸ்கஸ் பண்றத லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாரு. அப்படி ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸு கூட வீடியோ கான்ஃபரன்சிங் காலில் பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஃப்ரெண்டோட பேக்ரவுண்ட்ல அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. It might be time for him to go as well. You never really know. So I say you just build off of those people. Was that a ghost? I just personally. Oh, yo, Junebug, chill out. Yo, that wasn't even a person. I say you just build off of those people. Was that a ghost? பார்க்கறதுக்கு புகை மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த ஃப்ரெண்டுக்கு பின்னாடி வேகமா கிராஸ் பண்ணி போயிருந்தது. இத லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அவர் மட்டும் வீட்டில் தனியா இருந்ததாகவும் அந்த அமானுஷ்யமான உருவம் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தனக்கு தெரியலன்னு கிறிஸ் சொல்லியிருந்தாரு. அதே போல ஒரு ட்விட்ச் யூசர் கொஞ்ச நாளா அவங்க வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி லைவ் ஸ்ட்ரீம்ல அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல ஒரு கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்திருந்தது. Okay, and if you do think it's a planned thing, then hypothetically, if it weren't planned. டிம் சேவருங்கிற டிக்டாக் யூசரை பற்றியும் அவர் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுற கம்பெனியில் தொடர்ந்து நடந்துட்டு வர்ற அமானுஷ்யமான விஷயங்கள் பற்றியும் நம்ம சேனல்லையே ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். அவர் கொஞ்ச நாள் முன்னாடி நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது கம்பெனியில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வர்றத கவனிக்கிறாரு. அது என்னன்னு பார்க்க போனப்போ அங்க இருக்கிற ஒரு டோருக்கு பின்னாடி 2 கால்கள் தெரியறத பார்த்து அரண்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த டோரை திறந்து பார்த்தப்போ உள்ள யாருமே இல்லை. இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் ஒரு நாள் அவரு நைட் டியூட்டியில் இருக்கும்போது திடீர்னு கம்பெனியோட எல்லா இடத்துலையும் பவர் கட் ஆகுது. அது என்னன்னு பார்க்கறதுக்காக அவர் போனப்பதான் பயத்துல உறைஞ்சு போக வைக்கிற மாதிரியான இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Hello? எதனால பவர் கட் ஆச்சுன்னு அவரை செக் பண்ண போனப்போ அவருக்கு பின்னாடி யாரோ சிரிக்கிற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேக்குது. அவரு திரும்பி பார்த்தப்போ அங்க இருக்கிற ஒரு டேபிளோட எட்ஜில் அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அரண்டு போறாரு. யாரதுன்னு அவரு குரல் கொடுக்க அந்த அமானுஷ்யமான உருவம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுல மறைஞ்சு போகுது. உடனே கையில இருந்த டார்ச் அடிச்சு பார்க்க அங்கே யாருமே இல்லை. ஆனா அங்க இருக்கிற செவத்துல ஒரு கிராஸ் சிம்பிள் மட்டும் தலைகீழா இருக்கிறத பார்க்க முடியுது. அவரு கேமரால கேப்சர் பண்ண இந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தாய்லாந்தை சேர்ந்த இந்த யூடியூபர் பேயோட்டுறது மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்பவே பாப்புலர். ரீசெண்டாக அவங்க பேய் பிடிச்சதா சொல்லப்படுற ஒரு லேடிக்கு பேயோட்ட போனப்போ அங்கே நடந்த விஷயங்களை வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க.
கிட்டத்தட்ட 1 hourக்கு மேலே ஓடக்கூடிய அந்த வீடியோவில் இருந்து ஒரு சின்ன கிளிப்பிங் உங்களுக்காக. Lepaskan. Kamu nama aku. Tidak akan bisa. Sekali lagi saya ingatkan kepada kamu, sebaiknya kamu keluar. Kalau kamu tidak mau keluar dari jasad ini, maka saya akan keluarkan secara paksa. Ini peringatan terakhir buat kamu. Alhamdulillah banget. லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த 2 பிக்சர்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அந்த லேடியோட கையில் இருக்கிற டாட்டூ, தலையில் இருக்கிற பேண்ட், அவங்க போட்டிருக்கிற லிப்ஸ்டிக், அவங்களோட ஸ்கர்ட் வித்தியாசமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நைட் டைம்ல வாக்கிங் போன ஒருத்தர் கேஷுவலா ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோல அவருக்கே தெரியாம ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது என்ன, எந்த டைம் லைன்ல வருதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.